الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أفحسبتم أنما خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون فتعالى الله ملك الحق لا إله إلا هو رب العرش الكريم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தமாகட்டும். அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தாரின் மீதும் சஹாபாக்களின் மீதும் இந்த மார்க்கத்திற்காக உழைத்த நல்லவர்களின் மீதும் குறிப்பாக இமாம் மெம்பரில் ஏறுவதற்கு முன்னால் வந்து அமர்ந்து தங்களுடைய பெயர்களை மறக்குமாறுடைய பதிவில் பதிந்து கொண்ட நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அவனுடைய அன்பும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, கடந்த ஜும்ஆ முடிந்து தற்போதைய ஜும்ஆவில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். கடந்த வருடம் முடிந்து புது வருடத்தை அடைந்து முதல் மாதத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். நேற்றைய நாள் முடிந்து இன்றைய நாளை நாம் அடைந்திருக்கிறோம். வருடங்கள் கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. மாதங்களும் சரி, வாரங்களும் சரி, நாட்களும் மிக வேகமாக கடந்து செல்கின்றது. இவையெல்லாம் மறுமையினுடைய அடையாளங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்துள்ளார்கள். நாட்கள் வேகமாக கடந்து செல்வது என்பதெல்லாம் மறுமை நாளுடைய அடையாளங்கள். நமக்கே தெரியும், போன வாரம் ஜும்மால வந்து அமர்ந்திருப்போம், எப்படி ஒரு வாரம் போச்சுனே தெரிஞ்சிருக்காரு. மிக வேகமாக நாட்கள் கடந்து செல்கிறது. நாமளே உணர்றோம். அதை காலையில் எழுந்திருக்கிறோம், இரவு பொழுது எப்படி வருது நமக்கே தெரியும். ரொம்ப வேகமா இரவு பொழுது வருது. ஆனால் நாம் சிறு வயதில் இருக்கும் பொழுது ஒரு நாள் கடந்து செல்வது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அதே போன்று வாரங்கள் கடப்பது, வருடங்கள் கடப்பது, ஒரு பெருநாள் முடிஞ்சு இன்னொரு பெருநாளுக்கு ஏதோ ரொம்ப வருஷம் போன மாதிரி இருக்கு. இப்ப அப்படிலாம் கிடையாது. எல்லாமே மிக குறுகியதாக மாறிவிட்டதை நாம் எல்லாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட மறுமையினுடைய அடையாளங்களை உணரக்கூடிய விதத்தில் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை ஆக்கியிருக்கிறார். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்து நாளும் என்னுடைய உம்மத்தும்
நடுவிரலையும் ஆட்காட்டி விரலையும் போட்டு இரண்டு விரல்களை இணைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காமித்தார்கள். ஆட்காட்டி விரலும் நடுவிரலும் எவ்வாறு மிக நெருக்கமாக இருக்கிறதோ இதே போன்று கியாமத்து நாளும் என்னுடைய உம்மத்தும் மிக சமீபமாக மிக நெருக்கமானதாக இருப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, நாட்கள் கடந்து செல்ல செல்ல நம்முடைய ஆயுள் குறைந்து கொண்டே செல்கிறது. நாம் மரணத்திற்கான நாட்களை நோக்கி நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் மறுமையை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறது. ரெண்டு தான். இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதன் எதை நோக்கி முன்னேறுகிறான்? அவனுடைய கடைசி தவணையை நோக்கி முன்னேறி கொண்டே இருக்கிறான். இந்த உலகம் நாட்களை கடக்க கடக்க அது மறுமையை நோக்கி முன்னேறி கொண்டே இருக்கிறது. இந்த இரண்டு காலச்சக்கரத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய கணக்கின்படி சரியான நேரத்தில் சரியான விகிதத்தில் நகர்த்தி கொண்டே இருக்கிறான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்கின்றான். பொதுவாகவே தமிழ் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், கடந்த காலத்தை நினைத்து கவலைப்படாதே, வருங்காலத்தை துணிச்சலுடன் எதிர்கொள் என்று சொல்வார்கள். அதாவது ஆர்வமாக இருப்பதற்காக, உற்சாகமா இருப்பதற்காக, இன்னும் மக்களுக்கு ஏதாவது செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காக என்ன சொல்லுவாங்க, கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்படாது, இனி உள்ள காலங்களை சிறப்பாக ஆக்கிக்கொள்ள சொன்னார்கள். ஆனால் இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. இஸ்லாம் அந்தவாறு வார்த்தைகளை பேசவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன் சொல்லும் பொழுது, கடந்த காலத்தை நினைத்து பார், அதை நினைத்து வருந்தி உன்னுடைய வருங்காலத்தை சிறப்பானதாக ஆக்கிக்கொள். கடந்த காலத்தை மறக்க கூடாது. இரண்டால் மற்றவர்களுக்கு வேண்டுமானால் கடந்த காலம் என்பது எழுதப்படாத காகிதங்களாக இருக்கலாம். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அவனுடைய கடந்த காலங்கள் எல்லாம் எழுதப்பட்டதாக விட்டது. எழுதப்பட்டதை நினைத்து வரக்கூடிய காலங்களை நீ ஆக்கிக்கொள். எழுதப்பட்டவைகளுக்காக கடந்த காலங்களை பாவ மன்னிப்பிலும் இன்னும் கொஞ்சம் முன்னேறக்கூடியதாகவும் இன்னும் கொஞ்சம் ஈடுபாடு உள்ளவனாகவும் நீ ஆகிக்கொள் என்றுதான் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. மறக்க சொல்லல, கடந்த காலத்தை நினைவு குறித்து கொண்டே இருங்கள், இன்னும் கொஞ்சம் முன்னேறிக்கிட்டே இருங்க, பின்னோக்கி சென்று விட வேண்டாம் என்றுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் நமக்கு எல்லாம் உபதேசம் செய்கின்றான். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லுகின்றான், அஃபஹஸிபுத்தும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா, நாம் உங்களை படைத்ததெல்லாம் ஏதோ வீணுக்காக என்று நினைத்தீர்களா? ஏதோ நாட்களை கடத்தணும், வாரத்தை கடத்தணும், மாசத்தை கடத்தணும், வருஷம் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கணும், நம்ம தொழில் உண்டு, நம்ம குடும்பம் உண்டு, நம்ம பிள்ளைங்க உண்டு, ஸ்கூலுக்கு அனுப்பணும், கொண்டு வரணும், இப்படியே கடத்துறதுக்காக நான் உங்களை படைச்சிருக்கோன்னு நினைச்சீங்களா? அல்லாஹ் அடுத்து கேட்கிறான், வன்னக்கும் இலைனாலா துர்ஜஊன், நீங்கள் அனைவரும் என்னிடத்தில் திரும்ப வரமாட்டீர்கள் என்று நினைக்கின்றீர்களா? அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபதஆலல்லாஹுல் மலிக்குல் ஹக், அரசனுக்கெல்லாம் மிக சிறந்த அரசனாகிய அல்லாஹ்விடத்தில் உண்மையாகவே நீங்கள் எல்லாம் வரப்போகிறீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை விடுக்கிறான். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மா நத்தம்து அலா ஷைஇன், நானுடைய வாழ்க்கையில் எதையும் பெரிதாக நினைத்து கவலைப்பட மாட்டேன். அப்துர்ரஹ்மான் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மா நத்தம்து அலா ஷைஇன், நானுடைய வாழ்க்கையில் எதையும் நினைத்து பெரிதாக கவலைப்பட மாட்டேன். ஆனால் சூரியன் மறையக்கூடிய ஒவ்வொரு நாளும் அந்த நேரத்தில் நான் கவலைப்படுவேன். சூரியன் ஒவ்வொரு நாளும் மறையக்கூடிய நேரத்தில் நான் கவலைப்படுவேன், கை செய்துப்படுவேன். ஏனென்றால் சூரியன் உதித்து
சூரியன் மறைகின்றது, ஒரு நாள் என்னை கடந்து செல்கின்றது. நேற்றை விட இன்றைக்கு நான் என்னுடைய அமல்களால் சிறந்தவனாக இருக்கிறேனா? என்னுடைய ஈமானில் நான் முன்னேறி இருக்கிறேனா? என்னுடைய அறிவில், என்னுடைய நற்பண்புகளில், என்னுடைய நடவடிக்கைகள் ஏதேனும் முன்னேற்றம் வந்துள்ளதா என்று நான் நினைத்து கவலைப்பட்டதை தவிர வேறு எதற்காக நான் கவலைப்பட மாட்டேன் என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார். நபியுடைய தோழர்கள் ஒவ்வொரு நாளும் வருத்தப்படுகிறார்கள். சூரியன் மறையும் போது வருத்தப்படுகிறார்கள். இன்றைய பொழுது நம்மை கடந்து விட்டது. நேற்றைய தினம் இருந்ததை விட என்னிடத்தில் என்ன முன்னேற்றம் வந்துள்ளது? அமல்களில் ஏதாவது முன்னேற்றம் வந்துள்ளதா? என்னுடைய ஈமானில் ஏதாவது முன்னேற்றம் வந்துள்ளதா? என்னுடைய அறிவில் ஏதாவது வளர்ச்சி கண்டுள்ளதா? அதே போன்று என்னிடத்தில் கெட்ட நடவடிக்கைகள் ஏதாவது களையப்பட்டு நல்ல பண்புகள், நற்பண்புகள் ஏதாவது என்னிடத்தில் வந்திருக்கிறதா என்று ஒவ்வொரு நாளும் சூரியன் மறைபோது நான் கவலைப்படுவேன் என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார். எத்தனை ஜும்ஆ உரைகளை நம்ம கேட்டிருக்கோம் வாழ்க்கையில, யோசிச்சு பாருங்க. நமக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து இதனால் வரைக்கும் எத்தனை ஜும்ஆ உரைகளை நாம் கேள்விப்பட்டிருக்கோம். எத்தனை ஜும்ஆவுடைய உரைகளுடைய குர்ஆனுடைய வசனங்களும் ஹதீஸும் நம்முடைய காதுகளில் விழுந்துள்ளது. எத்தனை சிறு சிறு பயான்கள், சமூக வலைதளங்களில் எத்தனை குர்ஆனுடைய வசனங்களை பார்த்திருக்கிறோம், எத்தனை மார்க்க உபதேசங்களை பார்த்திருக்கிறோம், எத்தனை பெருநாளுடைய உரைகளை நாம் கேட்டிருக்கிறோம். இவ்வளவு ஈமானிய செய்திகள் நம்முடைய உள்ளத்திற்கு சென்ற பிறகும் நம்முடைய நடவடிக்கைகளில், நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்துள்ளதா? அன்பார்ந்தவர்களே, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய தோள்பட்டையை பிடிச்சு உலுக்கி சொன்னார். ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி, இது நல்ல ஆழ மனதில் பதிந்து கொள் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மகனை அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை உலுக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில செய்திகளை சொன்னார்கள். அஹத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிமன்கிபிய, என்னுடைய தோள்பட்டையை ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலுக்கினார்கள். பின்பு சில செய்திகளை சொன்னார்கள். ஃபகால குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிர் ஸபீல், அப்துல்லாவே, இந்த உலகத்தில் நீ வாழும் பொழுது ஒரு பயணம் செய்யக்கூடிய பயணியை போன்று வாழ பழகிக்கொள். என்னுடைய வீடு எனக்கானது, என்னுடைய வியாபாரம் எனக்கானது, என்னுடைய மனைவி எனக்கானவள், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய ஊர், என்னுடைய ஜமாஅத் என்ற நினைவுகள் எல்லாம் உனக்கு வர வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடையது என்று நினைப்பதெல்லாம் உன்னுடைய நானும் உன்னுடைய தவணை வருகின்ற வரைதான். உன்னுடைய தவணையும் உனக்கான நேரம் வந்துவிட்டால் எல்லாம் மற்றவர்கள் அடுத்தவர்களுடையது. ஆகவே இந்த உலகத்தில் உனக்கானது என்ற சிந்தனை உனக்கு வர வேண்டாம். குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிர் ஸபீல், இந்த உலகத்தில் ஒரு பயணியை போன்று இரு. இந்த வெளியூர்காரர் நம்ம ஊருக்கு வந்திருக்காரு, எப்படி இருப்பாரு? நம்ம ஊர்ல எல்லா இடங்களையும் இந்த ஒரு பழக்கம், சொந்த ஊருக்காரனாலே அது ஒரு நெஞ்சல் ஊத்துவோம். பள்ளியாசூர்ல நிர்வாக தேர்தலாக இருந்தாலும் சரி, அல்லது ஊருக்கு நடக்கும் போதும் சரி, அல்லது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போதும் சரி, சொந்த ஊருக்காரனாலே ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு மிடுக்கான ஒரு நட நம்மள்ட்ட அந்த ஒரு நினைப்பு இருக்கும். ஏன் ஊரு, எங்க ஆளு. ஆனா அதே ஒரு வெளியூருக்கு போனோன்னா அந்த மிடுக்கான நடப்பன அப்படி கொஞ்சம் அப்படி புரிகிறது. நான் பாட்டுக்கு வந்த என் வேலையை முடிச்சுட்டு போறேன், ஒரு பயணி அப்படிங்கிற உணர்வு. நமக்கு யாரும் கிடையாது, நம்ம வந்தோம், வேலையை முடிச்சுட்டு போறோம், நமக்கு என்ன தேவை அதை முடிச்சுட்டு போகணும். யார்கிட்டையும் வம்புக்கு போகக்கூடாது, யார்கிட்ட சண்டையை போகக்கூடாது, நம்முடைய நடவடிக்கை, நம்முடைய பேச்சு யாருக்கு பிடிக்காம போயிடக்கூடாது, யாரும் நம்மளை தப்பா நினைச்சிடக்கூடாது, நம்மளை யாரும் விரட்டி விட்டுறக்கூடாது. வந்தோமா, வேலையை பார்த்துட்டு போனோமா, இப்படிதான் வெளியூர் போகும்போது இருப்போம்.
இந்த வார்த்தைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி கொடுக்கிறாங்க. குன் ஃபி துன்யா கஅன்னக கரீப வ ஆபிர் ஸபீல். இந்த உலகத்தில் நீ வாழும் பொழுது ஒரு பயணியை போன்று வாழ்க. இந்த உலகத்தை விட்டு செல்ல போகிறோம் என்ற ஒரு சிந்தனையோடு வாழ பழகிக்கொள். மேலும் சில வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இதா அம்சைத ஃபலா தன்ததிரு ஸபாஹ். நீ காலை பொழுது அடைந்து விட்டால் மாலை பொழுது எதிர்பார்க்காத. காலை பொழுது அடைஞ்சிட்டனா மாலை பொழுது எதிர்பார்த்திருக்காது. சாயந்தரம் வரைக்கும் இருப்போம். பயணினால எப்படித்தானே, நான் ஒரு வாரம் இருப்பானான்னு தெரியாது, 5 நாள் இருப்பானான்னு தெரியாது, 3 நாளைக்கு இருப்பான், வேலை முடிவு வரைக்கும் இருப்பேன், முடிஞ்சவொடனே என்ன செஞ்சிட ஊர் விட்டு வெளியே போயிடுவார். அந்த சிந்தனை ஒவ்வொரு நாளும் காலையில உனக்கு வரணும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உபதேசம் பண்றாங்க. காலை பொழுது அடைந்தால் மாலை பொழுது வரைக்கும் இருக்க மாட்டேன், மாலை பொழுது எதிர்பார்க்காதே. வஇதா அஸ்பஹ்த ஃபலா தன்ததிரில் மஸா. மாலை பொழுது அடைந்து விட்டால் காலை இருப்பேன் என்று நீ எதிர்பார்க்காதே, காலை பொழுது எதிர்பார்க்காத. வஹுத் மின் சிஹ்ஹதிக லிமர்திக. இவ்வளவு அழகான வார்த்தைகள் பாருங்க. எவ்வளவு ஒரு மனிதனுக்கான அவனுடைய சிந்தனைகளில் உரைக்கக்கூடிய விதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் பண்றாங்க. வஹுத் மின் சிஹ்ஹதிக லிமர்திக. உன்னுடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள். நீ நோய்வாய்ப்படுவதற்கு முன்னால் உன்னுடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்திக்க. தள்ளாத சூழ்நிலையில உன்னுடைய கைதாங்களை யாரும் பிடிச்சி சேர்ல உட்கார்ந்து அப்படியே படுத்த படுக்கையா இருந்து உன்னுடைய நற்காரியங்களை நிறைவேற்றக்கூடிய காலத்திற்கு முன்னால் உன்னுடைய உடல் மூட்டுகள், உன்னுடைய உடல் ஆரோக்கியம் இருக்கக்கூடிய காலத்திலே அதை பயன்படுத்திக்கொள். உன்னுடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்திக்கொள். எதற்கு முன்னால்? நீ நோய்வாய்ப்படுவதற்கு முன்னால் உன்னுடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்திக்கொள். அது வரைக்கும் தாமதப்படுத்தாத. கடைசியாக சொல்றாங்க, மின் ஹயாத்திக லிமௌத்திக. ரவாஹுல் புகாரி. உன்னுடைய வாழ்க்கையை பயன்படுத்திக்கொள். உன்னுடைய மரணத்திற்கு முன்னால் உன்னுடைய வாழ்நாளை பயன்படுத்திக்க. ரொம்ப பொடுபோக்காக இருக்காதீங்க. நான் இன்னும் 50 வருஷம் இருப்பேன், 40 வருஷம் இருப்பேன், இன்னும் எனக்கு உடல்நிலை நல்லா இருக்குது, நான் நல்லபடியா தான் இருக்கேன், இந்த சிந்தனையோடு வாழ்ந்து உன்னுடைய வாழ்நாளை நீ அழித்து பொடுபோக்கான சிந்தனையோடு வாழ்ந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நேரத்தையும் பயன்படுத்திக்கொள். உனக்கு மறுமைக்கான விளைச்சலாக ஏற்படுத்திக்கொள். எதற்கு முன்னால்? உன்னுடைய மரணத்திற்கு முன்னால் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு செய்திகளையும் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அவருடைய தோலை ஒழுக்கி செய்றாங்க, செய்திகள் சொன்னாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அரபியில ஒரு பழமொழி சொல்வார். ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள், இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டம் இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க, மரணிச்சிட்டாங்க, ஆனால் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு கூட்டம் வாழ்ந்தார்கள், அவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முதல்ல வாழ்ந்தவங்க மரணிச்சுட்டாங்க, அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எதன் மூலமாக? அவர்கள் செய்த நற்காரியங்களின் மூலமாக, அவர்கள் செய்த நல்ல செயல்களின் மூலமாக, அவர்களுடைய அறிவின் காரணமாக, அவர்களுடைய நற்பண்புகளின் காரணமாக, அவர்களுடைய உதவிகளின் காரணமாக, அவருடைய கல்வியின் மூலமாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் வாழ்ந்தார்கள், மரணித்து விட்டார்கள், அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதன் மூலமாக? அவர்களுடைய கேடு கெட்ட காரியங்களின் மூலமாக, அவர்களுடைய கெட்ட குணங்களின் மூலமாக, அவர்களுடைய மோசமான நடவடிக்கைகள் மூலமாக இன்றும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மூன்றாவது ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் தெரியாது, எங்க போனாங்கன்னு தெரியாது. நாம எந்த கேட்டகரியில இருக்கோங்கிற நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு சில பேர் வாழ்ந்தாங்க, இன்னைக்கே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க மக்களுக்கு மத்தியில, அவங்களை பத்தி இன்றும் மக்கள் புகழ்ந்து பேசுகிறார்கள். இரண்டாவது கூட்டத்துல வாழ்ந்தார்கள், இன்றைக்கும் அவர்களை மக்கள் அவர்களை சாபமிடுகிறார்கள், அவர்களை திட்டுகிறார்கள். மூன்றாவதாக ஒரு மக்கள் வாழ்ந்தார்கள், அப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்தார்களே என்று மக்களுக்கே தெரியாது. அவர் வாழ்ந்தாரு, போனாரு, இருந்ததுக்கு ஒரு அடையாளமே இருக்காது. ஜனாசாவை கொண்டு அடக்கினாலும் பிடிச்சு, அவ்வளவு. அவரை பத்தி பேச்சும் கிடையாது, ஏச்சும் கிடையாது.
இந்த மூணுல நாம எந்த கேட்டகரியில் இருக்கோம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் முஸ்லிமாக அல்லாஹ் அவனை வாழ வைத்திருந்தால், அப்தீனு நசீஹா, இந்த மார்க்கம் என்பது பிறருக்கு நலம் நாடுவது. இஸ்லாம் தானே என்னதான்? பிறருக்கு நலம் நாடுவது. இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சொன்னாங்க? அப்தீனு நசீஹா. மார்க்கம் என்றால் மார்க்கம் என்றால் பொது நலம், பிறருக்கு நலம் நாடுவது. அந்த மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்துள்ளான் என்றால், நம்மால் பிறருக்கு என்ன நாம கொடுத்திருக்கிறோம்? நாம உலகத்தில் வாழ்ந்திருக்கிறோம் என்றால், நாம மரணித்த பிறகு நம்முடைய அடையாளங்களாக எதை விட்டு சென்றிருக்கிறோம்? இந்த உலகத்திற்கு எதை கொடுத்துட்டு போயிருக்கிறோம்? நாம கொடுத்துட்டு போன பொருளாதாரத்தை பத்தி நாளை மறுமை நாளை ஏதாவது பேச்சு வருமா? நாம விட்டு சென்றிருக்கிற சொத்துக்களை பற்றி ஏதாவது நாளை மறுமை பேச்சு வருமா? மக்கள் ஏதாவது பேசுவார்களா? அவர் அவ்வளவு பொருளாதாரத்தை விட்டுட்டு போனாரு, அவ்வளவு சொத்தை விட்டுட்டு போனாரு, ஏதாவது பேச்சு வருமா? சொல்ல போனா நம்ம வாப்பாவோட பேர் நமக்கு தெரியும், நம்ம வாப்பாவோட வாப்பா பேரு நமக்கு தெரியும். அவருடைய வாப்பாவோட பேரை 50% பேருக்கு தான் தெரியும். அப்படிதான் இல்லையா? வாப்பாவோட வாப்பா பேரு அவருடைய வாப்பா தெரியும், அவருடைய வாப்பா பேரை 50% பேருக்கு தான் தெரியும். அவருக்கு வாப்பா பேரை யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. என்ன? அவங்க விட்டுட்டு போனது என்ன மட்டும்தான்? பிள்ளைகளையும் செல்வங்களையும் மட்டும்தான். அதைத்தான் அல்லாஹ் சொன்னா, இந்த உலகம் இன்னமா அம்மாளுக்கும் அவுலாதுக்கும் பித்துனா, உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய செல்வங்கள் எல்லாம் சோதனை அலங்காரங்கள். உங்களுடைய பிள்ளைங்க, நீங்க பெத்து போகக்கூடிய பிள்ளைங்களும் உங்களுடைய செல்வங்கள், நீங்க சம்பாதிக்கக்கூடிய செல்வங்களும் உங்களுடைய சொத்துக்களும் என்ன மட்டும்தான்? இந்த உலகத்தில் அலங்காரங்கள் மட்டும்தான். அதனால ஒண்ணும் கிடையாது நல்லா சொல்லிட்டான். அலங்காரம்னா என்ன? பார்க்க நல்லா இருக்கும், கலைஞ்சு போட்டா ஒண்ணும் இருக்காது. இந்த சொத்து பிள்ளைங்க எல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். இதனால ஏதாவது பலன் நாளைக்கு மறுமையிலிருந்து ஏதாவது பலன் கிடைக்க போதா? இல்ல விரண்டோட தான் போகும். கபருக்கு போனதுக்கு அப்புறம் ஏதாவது வரப்போ ஒண்ணுமே கிடையாது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லுகின்றான், சூரா யாசினில், ஒரு மனிதன் மரணித்திற்கு பிறகு அதை இந்த உலகத்தில் அவன் வாழ்நாளும் கணக்கிடப்படுகிறது. அவன் எதை விட்டு செல்லுகின்றானோ, அவன் எதை மிச்சமாக எச்சமாக வைக்கிறானோ அதுவும் கணக்கிடப்படுகிறது. இப்ப நாம எதை விட்டுட்டு போறோம், நாம எதை மிச்சம் வைக்கிறோம், அந்த மிச்சம் நமக்கு பலன் தருமா? நம்ம மரணித்திரு பிறகு நம்முடைய மறுமைக்காக நாம விட்டுட்டு போறது, நாம மிச்சம் வைக்கிறது நமக்கு பலன் தருமா என்று யோசிச்சு பார்க்கணும். இமாம் புகாரி சொன்ன உடனே நம்முடைய நாவல் என்ன வார்த்தை வரும்? ரஹிமஹுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு கருணை செய்யட்டும். புகாரி நம்ம பார்த்திருக்கோமா? இமாம் புகாரி அவர்கள் நம்ம பார்த்திருப்போமா? இமாம் முஸ்லிமை நம்ம பார்த்திருப்போமா? இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நம்ம பார்த்திருப்போமா? எத்தனை நபி தோழர்கள், அபூ ஹுரைரா, எந்த ஹதீஸை படித்தாலும் முதல்ல யாருடைய பேர் தான் வருது? அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவரை பொருந்தி கொள்ளட்டும். உலகத்தில் எத்தனை இடங்களில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய பெயர் சொல்லப்பட்டதும் அவர்களுக்காக துஆ செய்யக்கூடிய நாவை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார். ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவரை பொருந்தி கொள்ளட்டும். இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் இப்னு தைமியா, நபி தோழர்கள். ஒரு பெண் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஒரு சாதாரண ஒரு பெண்மணி நாம நினைக்கிறோம். ஆனா நம்முடைய தாய் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுக்கு பிறகு அதிகமான ஹதீஸ்கள் அறிவித்தது யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களுக்காக நாம பிரார்த்தனை செய்றோம். அவங்க விட்டுட்டு போனது என்னது? கல்வியை விட்டுட்டு போயிருக்காங்க. அவங்க மிச்சம் வச்சுட்டு போனது என்னது? கல்வி, ஈமானை, நேர் வழியை, பிறர் நேர்வழி அடைவதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி விட்டு போய்விடுவார்கள். அதனால்தான் இன்றைக்கு நாம் என்ன செய்றோம்? அவனுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் கேள்விப்பட்டிருப்போமா? இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பெரும்பாலும் சுபுக்கு பிறகு காலையில எல்லா பள்ளிவாசல் இமாம்களுக்கு கிதாப் வச்சு படிப்பாங்க. என்ன கிதாபு? ரியாலு சாலிஹீன், அப்படிதானே இல்லையா? ஒரு அருமையான கிதாபு. அதோட சிறப்பு என்னன்னு சொன்னா, ஒரு தலைப்பு எடுத்திருக்காருன்னா இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் ஒரு தலைப்பு எடுத்திருக்காருன்னா அதுல குர்ஆன் வசனம் வந்திருக்கு, அதற்கு தகுந்தாப்புல ஹதீஸ் வந்திருக்கு. அழகான முறையில் அந்த கிதாபை கொண்டு போயிருப்பார். ரியாலு சாலிஹீன்,
எந்த பள்ளிவாசல அந்த கிதாப் இருக்க இல்லாம இருக்காது. அவர் வாழ்ந்த நாட்கள் எத்தனை தெரியுமா? 40 வருடங்கள். அவர் வாழ்ந்த உலகத்துல எத்தனை வருடங்கள்? 40 வருடங்கள் தான். ஆனால் அவருடைய மரணத்திற்கு பிறகு அவர் வாழ்ந்த நாட்களையும் அவர் எழுதிய புத்தகங்களின் கணக்கிட்டு பார்த்தால், அதனுடைய பக்கங்களையும் கணக்கிட்டு பார்த்தால், அவர் வாழ்ந்த நாட்களை விட அவர் எழுதிய பக்கங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. எப்பேற்பட்ட இந்த உலகத்துல எதை விட்டு சென்றிருக்கிறார் பார். அவர் தன்னுடைய வாழ்நாள்ல எதை விட்டு சென்றிருக்கிறார் என்ற சமூகத்திற்காக. இமாம் நவவி ரஹிமஹுல்லா ரியாலுஸ் சாலிஹின் எழுதிய கிதாபுடைய இமாம் நவவி ரஹிமஹுல்லாவுடைய மனைவி யாரு தெரியுமா? நமக்கு தெரியாது. அவருடைய பிள்ளைகள் நமக்கு தெரியுமா? தெரியாது. அவருடைய சொத்து என்ன தெரியுமா? தெரியாது. எதுவுமே தெரியாது. ஆனா எது மட்டும் தெரியும்? இமாம் நவவி அவர்கள் விட்டு சென்ற நூல்கள், அவருடைய எழுத்துக்கள், அவருடைய கல்வி, அவருடைய அறிவு இந்த சமூகத்திற்கு பலன் அளிக்கிறது. இமாம் இப்னு தைமியா அவர் குழந்தை கிடையாது. இமாம் புகாரியுடைய மனைவி யாரும் தெரியாது. இமாம் இப்னு தைமியாவுடைய மனைவி யாரும் தெரியாது. யாருக்கெல்லாம் நாம் துவா செய்கிறோமோ, ரஹிமஹுல்லா, அவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும் என்று நாம் துவா செய்கிறோமோ, அவருடைய குடும்பங்கள், அவருடைய சொத்துக்களை பற்றி எந்த ஒரு அடையாளங்களும் வரலாற்றில் கிடையாது. அப்ப அவர்களுடைய நோக்கம் எதுவாக இருந்திருக்கிறது? நாம் எதை இந்த உலகத்தில் விட்டு செல்கிறோம் என்பதில் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் சிறந்த ஒரு நோக்கமாக எடுத்து வாழ்ந்திருக்கிறார்கள். அதுக்கெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹயாத்திக கபுல மௌத்திக, உடைய மரணத்திற்கு முன்னால் நீ இந்த உலகத்தில் எதை விட்டு செல்கிறாய் என்பதை நீ நினைவு கொள் என்று அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனை பத்தி நாம் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். குவைத் நாட்டுல 1947 சுதந்திரம், இந்தியா சுதந்திரம் அடைந்த அந்த ஆண்டு பிறந்தவர் அப்துர் ரஹ்மான் அஸ்-சுனைத். எந்த நாட்டை சேர்ந்தவர்? குவைத் நாட்டை சேர்ந்தவர் அப்துர் ரஹ்மான் அஸ்-சுனைத். 1948 47 பிறந்தாரு. 2013 மரணிச்சிட்டார். கிட்டத்தட்ட 60 வருடங்கள் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்காரு. இந்த 60 வருடம் வாழ்ந்த அவர் இந்த உலகத்தில் விட்டு சென்றது என்ன என்பதை பற்றி நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இவர் அந்த குவைத் நாட்டில் மிகச்சிறந்த ஒரு பாரம்பரியமான செல்வம் மிக்க ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். இவர் என்ன செய்றாரு? இயற்கையிலே அவங்க குடும்பம் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், கோடீஸ்வர குடும்பத்தை சார்ந்தவர். இவர் மேல் படிப்புக்காக லண்டனுக்கு போறாரு. மருத்துவ படிப்புக்காக, மேல் படிப்புக்காக எங்க போறாரு? லண்டன் போறாரு. லண்டன்ல போய் அவர் என்ன செய்யறாரு? தன்னுடைய மேல் படிப்பை முடிக்கிறாரு. லண்டன்ல லிவர்பூல் யூனிவர்சிட்டி அப்படிங்கக்கூடிய யூனிவர்சிட்டியில முதல் மாணவராக என்ன செய்யறாரு? கல்லூரி விட்டு வெளியே வராரு. அவருடைய காலத்துல மருத்துவத்துறையில முதல் மாணவர் என்ற ஒரு அந்தஸ்தோடு என்ன செய்யறாரு? அந்த கல்லூரி விட்டு என்ன செய்யறாரு? மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து. லண்டன் அந்த யூனிவர்சிட்டி அவருக்கு அவ்வளவு வரவேற்பு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு அவர் சிறந்த ஒரு மருத்துவராக விளங்கினார். குவைத்துக்கு வராரு. குவைத்துக்கு வந்து என்ன செய்யறாரு? குவைத் அரசாங்கம், ஏன்னா அந்த அரபு மக்கள்கிட்ட படிப்புக்கெல்லாம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சல வியாபாரம், விவசாயம் மட்டும்தான். ஆனா இந்த அப்துர் ரஹ்மான் சுனைத் எதுல முதல் மாணவர் வெளியிருந்திருக்கிறாரு? மேற்கத்திய நாடுகள்ல போய் வாழ்ந்து அங்கே இருந்து படிச்சு அங்க முதல் மாணவர் வந்திருக்காருன்னா குவைத் அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்தது. அவருடைய அரசாங்கத்தில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு இடத்தை கொடுத்தது. அரசாங்க மருத்துவராக அறிவித்தது. அவரை மிகச்சிறந்த ஒரு மனிதராக வாழ்ந்தவர் அப்துர் ரஹ்மான் சுனைத். ஒரு நேரம் குவைத் அரசாங்கம் ஆப்பிரிக்காவில ஒரு பள்ளிவாசல் கட்டுறாங்க. குவைத் அரசாங்கத்தின் மூலமாக ஆப்பிரிக்காவில் ஒரு பள்ளிவாசல் கட்டப்படுது. அந்த பள்ளிவாசலுடைய திறப்பிற்காக யார் அனுப்பி வைக்கிறாங்க? ஒரு கண்ணியத்திற்காக யார அப்துர் ரஹ்மான் சுனைத் நினைச்சாங்க, நீங்க போய் என்ன செய்யுங்க, அந்த பள்ளிவாசலை திறந்து விடுங்க, திறப்பதற்காக நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்துர் ரஹ்மான் சுனைத் எங்க வராரு? குவைத்துடைய விஐபி ஆப்பிரிக்காவுக்கு வராரு. வந்து பள்ளிவாசலுக்கு வராரு. தன்னுடைய நாட்டின் மூலமாக கட்டப்பட்ட பள்ளிவாசலுக்கு வந்து ஜும்மாவிற்கான நேரம், ஜும்மா அன்னைக்கு பள்ளிவாசல் திறக்கிறாங்க.
வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு, இமாம் வராரு, முஅத்தின் வராரு. மூணாவதா யார் உட்கார்ந்து இருக்கிறா? அப்துல் ரஹ்மான் சுனைத் மட்டும் உட்கார்ந்து இருக்கிறார். பாங்க சொல்லுது, இக்காமத்து சொல்லிட்டாங்க. இமாம் பயான் பண்றாரு, கீழே யார் மட்டும் தான் உட்கார்ந்து இருக்கிறா? முஅத்தினும் அப்துல் ரஹ்மான் சுனைத் மட்டும்தான் உட்கார்ந்து இருக்கிறார், வேற யாருமே கிடையாது. ஜும்மா முடிஞ்ச உடனே அப்துல் ரஹ்மான் சுனைத்தை வந்து கேட்கிறாரு, என்னாச்சு? இது இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதி தானே, முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தானே, பாங்கு அழைக்கப்பட்டு தொழுகைக்காக மக்களுக்கு அழைக்கப்பட்டு ஜும்மாவுடைய தினத்தன்று யாரும் பள்ளிவாசலுக்கு வரவில்லை ஏன் என்று கேட்கும் பொழுது அந்த இமாமு முஅத்தின் சொல்லிக்கிட்டார்கள், அப்துல் ரஹ்மான் சுனைத்திடத்துல கையை பிடிச்சிட்டு கூட்டு போறாங்க. நீங்க எங்க ஊருக்கு வந்து பாருங்க, உங்களுடைய மக்களை பாருங்க, மக்களுடைய நிலைமைகளை பாருங்க, அதற்கு பிறகு அவங்க பள்ளிவாசலுக்கு வரணுமா வேண்டாமா நீங்க முடிவெடுங்க. கூட்டு போறாங்க. அப்துல் ரஹ்மான் சுனைத்து போய் பார்க்கிறாரு, அந்த மக்களிடத்துல உணவுக்காக எந்த ஒரு பொருளுமே இல்லை. பள்ளிவாசலுக்கு வருவதற்கு ஆடைகள் எல்லாருமே நிர்வாணத்தோடு இருக்கிறார். நிர்வாணமான ஆடை, குளிப்பதற்கும் குடிப்பதற்கும் தண்ணீர் இல்லை. குளிப்பதற்கு இரண்டாவது, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல், குளிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல், ஆடை இல்லாமல், உணவு இல்லாமல், அது மட்டுமில்லாமல் ஐநாவின் மூலமாக கொடுக்கப்படக்கூடிய சத்து மாத்திரைகள் என்ன செய்றாங்க, உணவாக உட்கொள்ளக்கூடிய குழந்தைகள் இருக்கிறாங்க. எதை சாப்பிடுறாங்க? விட்டாமின் டேப்லெட் இருக்கு தெரியுமா, அதை உணவாக உட்கொள்றாங்க. ஐநாவிலிருந்து கொடுக்கப்பட்ட விட்டமின் டேப்லெட்டுகளை மாத்திரைகளை அந்த பிள்ளைங்க என்ன செய்றாங்க, உணவாக உட்கொள்ளக்கூடிய விதத்தில் அவர்களுக்கு உணவுக்கோ ஆடைக்கோ தண்ணீருக்கோ எந்த வழி இல்லாம அந்த மக்கள் இருப்பதை இந்த அவர் பார்க்கிறார். இந்த சூழ்நிலை அவருக்கு அல்லாஹ்வை வணங்குவதற்கு எப்படி சிந்தனைகள்? அவருக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கணுமா? முதல்ல ஆடைகள் இருக்கணுமே. பள்ளிவாசலுக்கு வரணும், ஆடை இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும், தண்ணி எதுவுமே இல்லாம எப்படி பள்ளிவாசலுக்கு வருவாங்க? அப்துல் ரஹ்மான் சுனைத்து கண்ணீர் வடிக்கிறாரு. நேரா என்ன செய்யறாரு, ஊருக்கு வராரு. ஊருக்கு வந்து தன்னுடைய நாட்டுடைய குடியுரிமை அப்படி என்ன செய்றாரு, கேன்சல் பண்றாரு. குவைத்து அப்படிங்கிற அந்த நாட்டுடைய குடியுரிமை என்ன செய்றாரு, அப்படி கேன்சல் பண்றாரு. கேன்சல் பண்ணி என்ன செய்றாரு, தன்னுடைய குடும்பத்தாரை அழைத்து கொண்டு நேர ஆப்பிரிக்காவுக்கு போறாரு. ஆப்பிரிக்காவில் அந்த 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 நகரத்துக்கு பேரு மடக்காப்னு சொல்லுவார். அந்த நகரத்துக்கு போகக்கூடிய அவரு அங்க ஒரு டெஸ்ட்டை உருவாக்குறாரு. ஜம்இஅத்து அவுனுல் முபாஷிர், இன்னைக்கு கூகுள்ல போய் அடிச்சா வரும். ஜம்இஅத்து அவுனுல் முபாஷிர் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு டெஸ்ட்டை உருவாக்கி அவர் கிட்டத்தட்ட 30 வருடங்கள் அந்த மடக்காப் அப்படிங்கிற ஊர்ல வாழ்றாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அவர் 2013 மரணித்திற்கு பிறகு குவைத் அரசாங்கம் அவருடைய மரணத்திற்கு பிறகு ஒரு அறிக்கையை வாசிக்கிறார். அவரின் மூலமாக மடக்காப் அப்படிங்கிற ஆப்பிரிக்கா அந்த தேசத்துக்கு, அந்த பகுதிக்கு அவரின் மூலமாக கிடைத்த நன்மைகள் சொல்லி குவைத் அரசாங்கம் ஒரு அறிக்கையை வாசிக்கிறாங்க. ஒரு 7-8 பாயிண்ட் அதுல இருக்கு. என்ன தெரியுமா? முதல்ல, அவரின் மூலமாக 1,10,00,000 நபர்கள் அவருடைய கரத்தை தொட்டு இஸ்லாத்தை ஏற்றார்கள். அவர் மடக்காப்புக்கு 30 வருஷத்துல எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்களாம்? 1,10,00,000 பேர் அவருடைய கரங்களின் மூலமாக இஸ்லாத்திற்கு வந்தார்கள். அடுத்ததாக, அவர் இந்த 30 வருடத்துல 60 லட்சம் தர்ஜுமாக்களை 60 லட்சம் தர்ஜுமாக்களை இந்த ஆப்பிரிக்கா மக்களுக்காக அவர் வழங்கியுள்ளார். அவருடைய கரத்தின் மூலமாக மட்டுமே 60 லட்சம் தர்ஜுமாக்களை கொடுத்திருக்கிறார். அடுத்து 900 பள்ளிக்கூடங்கள், கல்வி வளர்ச்சிக்காக எத்தனை பள்ளிக்கூடம் கட்டியிருக்கிறாரு? 900, எல்லா வசதிகளுடன் கூடிய 900 பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுத்துள்ளார். அல்லாஹை வணங்குவதற்காக 6000 மஸ்ஜிதுகளை கட்டி கொடுத்துள்ளார். யாருக்கா தெரியுமா அவரை பத்தி? அப்துல் ரஹ்மான் சுனைத்தை பத்தி யாருக்கா தெரியுமா? எத்தனை பள்ளிவாசலை கட்டி கொடுத்திருக்காரு? 30 வருடத்துல 6000 பள்ளிவாசலை கட்டி கொடுத்துள்ளார். 4 யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகங்கள், 4 பல்கலைக்கழகங்களை உருவாக்கி உள்ளார். தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்ட மடக்காப் ஆப்பிரிக்கா மக்களுக்காக 10,000 கிணறுகளை அவர் வெட்டியுள்ளார். 10,000 கிணறுகளை அவர் உருவாக்கி உள்ளார். அடுத்ததாக 210 தாவா சென்டர்கள், 210 தாவா சென்டர்களை அவர் உருவாக்கியுள்ளார். அடுத்து மருத்துவத்திற்காக 125 மருத்துவமனைகள் அவர் கட்டியுள்ளார். 125 மருத்துவமனைகள் அவர் கட்டியுள்ளார்.
அல்லாஹுடைய குர்ஆனின் மனனம் செய்யக்கூடிய பிள்ளைகளுக்காக 900 ஹிஃபுது மதரசாக்களை அவர் கட்டியுள்ளார். இன்னும் முடியல. 900 ஹிஃபுது மதரசாக்களை கட்டியுள்ளார். 1,00,000 பேருக்கு கல்வி உதவித்தொகை கொடுக்கிறார். வருஷம் வருஷம் 1,00,000 பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகை கொடுக்கிறார். அடுத்ததாக தன்னுடைய சொந்த பணத்துல 15,000 அனாதை பிள்ளைகளை பராமரிக்கிறார். எத்தனாயிரம்? சும்மா கணக்கு கேட்கும்போது நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. 15,000 10,000 கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஒரு பிள்ளைய நமக்கு 3 பிள்ளைய வளர்க்கும் போதே நாக்கு தள்ளிடுது. உடனே இல்லையா? வீட்டுல 3 பிள்ளைய 4 பிள்ளைய ஆகும்போது பேம்பஸ் வாங்கிட்டாங்க, அது வாங்கிட்டாங்க, இது வாங்கிட்டாங்க சொல்லும் போது ஒரு நாள் கணக்கு போட்டா 400 ஆகும். எத்தனாயிரம் பிள்ளைகளை யாருன்னே தெரியாத தாய் இல்லாத 15,000 பிள்ளைகளை தன்னுடைய சொந்த செலவில் அனாதை பிள்ளைகளை பராமரித்து வந்தார். அதைத்தான் சொன்னார்கள், குல்லுனா ராஹிலுன், நாம் எல்லாரும் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் ராகத்தாகும். ராகத்தன் என்ன? நிம்மதியாகும். இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறோம். நாம விட போகக்கூடிய எச்சம், நாம விடக்கூடிய மிச்சங்கள் மட்டும்தான் தங்க போகிறது. நாம் எல்லாருமே போகிறோம். நம்முடைய உடலும் வெளியே போகதான் போகுது. எல்லாமே இந்த உலகத்தோடு போகுது. இந்த உலகத்தில் தங்க போறது மட்டும்தான். நாம் எதை இந்த உலகத்தில் விட்டு செல்லுகின்றோமோ அது மட்டும்தான் தங்கும். அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமல். இந்த உலகத்தில் இருந்து 3 விஷயங்கள் அவனை பின்தொடரும். அவனுடைய குடும்பம் போயிடும், அவனுடைய செல்வம் போயிடும். ஒன்றே ஒன்று மட்டும்தான் தங்கும். எது மட்டும்தான்? அவனுடைய அமல்களும் அவன் இந்த உலகத்தில் விட்டு சென்ற அவனுடைய அடையாளங்கள் மட்டும்தான் அவனுடைய எஞ்சில் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நம்மையும் அல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்று முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை வாழ வைத்துள்ளார். நாம் வாழக்கூடிய நமக்கு எப்போது மரணம் என்பது நமக்கு தெரியாது. நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் நாம் இந்த உலகத்தில் எதை விட்டு செல்ல போகிறோம் என்பதை நாம் எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய அறிவின் மூலமாக, நம்முடைய ஈமானின் மூலமாக, நம்முடைய நல்ல அமல்களின் மூலமாக, நம்முடைய பொருளாதாரங்களின் மூலமாக, நம்முடைய ஆற்றலின் மூலமாக, நமக்கு அல்லாஹ் தந்துள்ள உடல் ஆற்றலின் மூலமாக இந்த சமூகத்திற்கு நாம் எதை விட்டு சென்றுள்ளோம்? நம்மால் எத்தனை பேருக்கு பலன் அடைந்துள்ளார்கள்? நாளை மறுமை நமக்கான பலன்கள் இந்த உலகத்தில் நாம் விட்டு சென்றதில், நாம் எச்சம் வைத்ததில் எது நமக்காக பலன் தரும் என்பதை நாம் சிந்தித்து பார்த்து நம்முடைய அமல்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். மறுமைக்காக வாழக்கூடிய ஒரு சிந்தனையோடு அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக பிரார்த்தித்தவனாக ஜும்மாவுடைய முதல் கூட்டமாக செய்கிறேன். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக செய்த ஒரு பிரார்த்தனை, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஹ்சமி வல் மஹ்ரமி. இந்த உலகத்துல நாம விட்டு செல்லக்கூடியதுல கவனமாக இருக்கக்கூடிய 2, நாம் எதை விட்டு செல்கிறோம் என்று முதல் குத்துபாவிலே பார்த்தோம். இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக பாதுகாப்பு கேட்டுக்கிறாங்க நம்ம விட்டு போறதுல. என்ன தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஹ்சம். மஹ்சம் என்றால் பாவங்கள். பாவங்களை விட்டு செல்வதில் கவனமாக இருங்கள். அந்த பாவத்திற்கு நாம பரிகாரம் தேடி இருக்கிறோமா? நாம தௌபா செஞ்சிருக்கிறோமா? அந்த பாவங்கள் நாளை மறுமை நமக்காக எடுத்து நமக்கு முன்னால் வாதாடப்பட்டால், யா அல்லாஹ், நான் அதற்காக உலகத்தில் பாவமளிப்பை தேடுள்ளேன் என்று நம்மால் சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் தௌபா தேடியுள்ளீர்கள் என்று சிந்தித்து பார்த்துக் கொள்ளுங்கள். பிறருக்கு நாம் ஏதாவது தொல்லை கொடுத்தோம் என்றால் அவருக்கு நான் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன் யா அல்லாஹ் என்று உங்களால் நாளை மறுமையாக நான் சொல்ல முடியுமா என்பதை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மினல் மஹ்சம், நீங்கள் விட்டு செல்ல வேண்டும் பாவத்தை நினைத்து நீங்கள் அதிகமாக சிந்தித்து பாருங்கள். இரண்டாவதாக மகரம். அகரம் என்றால் கடன். இவையும் உங்களை சும்மா விடாது. நீங்கள் விட்டு செல்லுகின்ற பாவம், நீங்கள் விட்டு செல்லுகின்ற கடன், இவை இரண்டுமே உங்களுடைய மௌத்தை, உங்களுடைய ஜனாசாவோடு தொடர்புடையது. அந்த இரண்டுமே உங்களோடு அது இரண்டுமே உங்களோடு சேர்ந்து வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆகவே பாவத்துடைய விஷயத்திலும் சரி, கடனுடைய விஷயத்திலும் சரி, நீங்கள் விட்டு செல்லக்கூடிய நேரத்தில் கவனமாக இருங்கள்.
அவைகளை நிறைவேற்றிவிட்டும் அவைகளுக்கு பரிகாரம் தேடிவிட்டும் என்பதை சிந்தித்து பார்த்துக் கொள்ளுகின்றேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே நாம் விட்டு செல்லக்கூடிய விதத்தில் இவற்றிலும் கவனம் செலுத்தி நல்வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. إنه هو الغفور الرحيم. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب.